ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 1.4 10 பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் வந்து -5, 9 → R என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்து இந்த இடைவெளிக்குள்ளே இருந்தால் இந்த சமன்பாடை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 இது சரியா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வந்து எண் கோட்டில் குறிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? -5லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -5லேருந்து எழுதிக்கோங்க. -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சரியா. இப்போது நம்மளுக்கு இங்கே -5 < x <2ன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போ -5லேருந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா. அப்போ -5லேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கணும் சரியா. 1.9 வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம எந்த சமன்பாடு யூஸ் பண்ணோம்? Rx + 1 இந்த சமன்பாடு யூஸ் பண்ணோம் சரியா. 1.9 வரைக்கும் வந்தால் தான் யூஸ் பண்ணணும். 2 வந்துச்சுன்னா இந்த சமன்பாடு யூஸ் பண்ணக்கூடாது. 2 வந்துச்சுன்னா இந்த சமன்பாடு பாருங்கள், 2லேருந்து 6 வரைக்கும், 6க்கு முன்னாடி வரைக்கும் சரியா. இந்த 2லேருந்து 6க்கு முன்னாடி, அப்போ 5.9 வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த சமன்பாடு 5x² - 1 சரியா. அடுத்த 6லேருந்து < இங்கேயும் கொடுத்துருக்காங்க 9 வரைக்கும், < இங்கேயும் கொடுத்துருக்காங்க 9 வரைக்கும். அப்போ 6லேருந்து 9 வரைக்கும் எந்த சமன்பாடு? 3x - 4 இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும் சரியா. ஃபஸ்ட்டு பார்ப்போமா. என்னது? எஃப் ஆஃப் -3 பாருங்கள். எஃப் ஆஃப் -3 எந்த இதில் வருது? இந்த இடைவெளிக்குள்ளே வருது. அப்போது நம்ம எந்த சமன்பாடு யூஸ் பண்ணோம்? இந்த சமன்பாடு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் என்ன வரும்? 6x + 1. அப்போ எஃப் ஆஃப் -3 = 6 × -3 + 1 சரியா. அப்போ என்ன வரும்? 6×3 = 18. -18 + 1 = -17. அடுத்து எஃப் ஆஃப் 2. 2னா எதுலேருந்து? இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே. அப்போ 2னா இங்கே இருக்குது. அப்போ எந்த சமன்பாடு யூஸ் பண்ணோம்? இந்த சமன்பாடு. அப்போ அந்த இதுக்கு என்ன வரும்? எஃப் ஆஃப் 2க்கு 5x² - 1. அப்போ எஃப் ஆஃப் 2 = 5 × 2² - 1. அப்போது 2² என்னது? 4. 5 × 4 - 1. அப்போ 5 20 - 1 = 19. இப்போ என்ன செய்யணும்? எஃப் ஆஃப் -3ஐயும் எஃப் ஆஃப் 2ஐயும் கூட்டுங்க. எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 = -3 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -17. எஃப் ஆஃப் 2 என்னது? 19 = என்னது? 2 சரியா. 19லேருந்து 17 கழிச்சோம்னா நம்மளுக்கு 2 வரும். அடுத்து ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது இது பாருங்கள். எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7 எங்கே இருக்குது? இந்த இடைவெளியில் இருக்குது. அப்போ எந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும்? இந்த சமன்பாடு. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? = 3x - 4. அப்போது எஃப் ஆஃப் 7 என்ன வரும்? எஃப் ஆஃப் 7 = 3 × 7 - 4. அடுத்து மொபைல் 21 - 4 = என்ன வரும்? 17 சரியா. அடுத்து எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 எந்த இடைவெளியில் இருக்குது பாருங்கள்? இந்த இடைவெளியில் இருக்குது அப்படி தானே. அப்போ இந்த இதில் தான் 1 இருக்குது. அப்போ இந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் = என்ன வரும்? Rx + 1 சரியா. அடுத்து எஃப் ஆஃப் 1 = என்னது? 6 × 1 + 1. அப்போது 6 + 1, 6ஓட 1 பெருக்குனா 6, 6 + 1 என்னது? 7 சரியா. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. எஃப் ஆஃப் 7 கூட்டலை, மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தானே. அப்போ எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1 = 17 - 7 = எத்தனை? 10 சரியா. அடுத்து மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 2 × எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8 சரியா. இது தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். அடுத்து 2ஓட எஃப் ஆஃப் 4 பெருக்கிட்டு எஃப் ஆஃப் 8ஓட கூட்டிக்கணும் சரியா. இப்போ எஃப் ஆஃப் 4 இதுக்கு எந்த சமன்பாடு வரும் பாருங்கள்? எஃப் ஆஃப் 4 4னா எங்கே இருக்குது? இந்த இடைவெளிக்குள்ளே இருக்குது அப்படி தானே. அப்போ இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5x² - 1. அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம்? 4 போடுவோம். அப்போது 4² வரும் -1 = என்னது?
நானாங்க 16 5 இன்ட்டு 16 மைனஸ் 1 5 16 எத்தனை 80 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது 79 சரியா. அடுத்தது பாருங்கள் எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 8 வந்து எந்த இடைவெளிக்குள்ளே இருக்குது இந்த இருக்குது அப்படி தானே இந்த இருக்குது 8. அப்போ இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும். அப்போ 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு என்னது 3 இன்ட்டு 8 மைனஸ் 4. அப்போ 3 எத்தனை 24 மைனஸ் 4 ஈக்குவல் டு என்னது 20 சரியா. இப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 அப்படி தானே. அப்போ 2 இன்ட்டு 79 ப்ளஸ் 20. அப்போ 79ஓட 2 பேருக்குங்க என்ன வரும் 9 2 18 மீதி 1 7 2 14 15 158 158 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு என்னது 178 சரியா. அடுத்தது பாருங்கள் நாலாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே -2 இங்கேயும் -2 தான் வந்திருக்கு. அப்போ ஒரு தடவை கண்டுபிடிச்சா போதும். அடுத்து எஃப் ஆஃப் 6 எஃப் ஆஃப் 4 3 இது கண்டுபிடிக்கணும் சரியா. எஃப் ஆஃப் -2 பாருங்கள் -2 எந்த இடைவெளியில் இருக்குது இந்த இதில் இந்த இருக்குது இப்படி தானே. -2 இங்கே இருக்குது. அப்போ இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும் 6x ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 6x ப்ளஸ் 1. அப்போது எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு என்னது 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1. அப்போ 6 2 என்னது 12. அப்போ -12 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னது -11. பெரிய நம்பரோட அடையாளத்தை தான் போடுவோம் அதனால் மைனஸ் சரியா. அடுத்து எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 6க்கு நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் 6 எந்த இடைவெளியில் இருக்குது இந்த இடைவெளியில் இருக்குது அப்படி தானே இந்த இருக்குது 6. அப்போ இந்த இதில் தான் வருது. அப்போ 3x மைனஸ் 4 சமன்பாடு வரும் சரியா. அப்போ இந்த இடைவெளினா 3x மைனஸ் 4 வரும். அப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 6 போடுவோம் 3 இன்ட்டு 6 மைனஸ் 4. அப்போ 3 எத்தனை 18 மைனஸ் 4 ஈக்குவல் டு என்னது 14 சரியா. அடுத்து எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 79 சரியா. இந்த இருக்குது பார்த்தீங்களா எஃப் ஆஃப் 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா 79. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 79 சரியா. இந்த இதில் அப்படி பிரதியிடுங்க பார்ப்போம் என்ன வரும் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு என்னது 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 என்னது -11. அப்போ -11 மைனஸ் எஃப் ஆஃப் 6 என்னது 14 பை எஃப் ஆஃப் 4 என்னது 79 மைனஸ் என்னது எஃப் ஆஃப் -2 வந்து என்னது -11 ஈக்குவல் டு இதை பெருக்கணும்னா என்ன வரும் 2 இன்ட்டு 11 22. அப்போ மைனஸ் பெருக்கணும்னா மைனஸ் வரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அடுத்து -14 பை 79லேருந்து 11 கழிச்சா எத்தனை 9லேருந்து 1 கழிச்சா 8 7லேருந்து 1 கழிச்சா 6 சரியா. அடுத்து 22ஐயும் 14ஐயும் கூட்டுங்க என்ன வரும் 6 3 36 வரும் சரியா 68. இப்போ ஒரு 4வது வைப்படால் அடிங்க பார்ப்போம் என்ன வரும் ஒரு என்னாங்க 32 வித்துனாங்க 36 அப்படி தானே. அடுத்து இதை 4வது வைப்படால் அடிங்க 9 36 இங்கே வந்து ஒரு நாங்க மீதி 2 இருக்கும் 7 28 சரியா. அப்போது -9/17 வருது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எழுதிடணும் சரியா விட்டுறக்கூடாது. அப்போ இந்த சம்மு இதோட முடிஞ்சிச்சு சரியா. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த என்கோடு வந்து உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நடத்தேன் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.